தமிழ் சினி டாக் நேயர்களுக்கு வணக்கம். உங்களுடன் பேசுவது உங்களை சரவணன். இப்போ நம்ம பார்க்க போகிற விமர்சனம் மகா அவதார் நரசிம்மா. நரசிம்மர் அப்படிங்கிற அந்த அவதாரம் எப்போ எதுக்காக விஷ்ணு எடுத்தார் அப்படிங்கிறது நமக்கு தெரியும். இதுவரையிலும் இந்து மத புராணப்படி பெருமாள் என்ற விஷ்ணு 9 அவதாரங்கள் எடுத்திருக்காரு. அதில் 3வது அவதாரம் வராக அவதாரம், 4வது அவதாரம் நரசிம்ம அவதாரம். இந்த 2 அவதாரங்களை மையப்படுத்தி தான் இந்த கார்ட்டூன் அனிமேஷன் படத்தை எடுத்திருக்காங்க. ரொம்ப அழகாக எடுத்திருக்காங்க. அந்த கதை நமக்கே தெரியும். இருந்தாலும் ரசிகர்களுக்காக இன்னொரு முறை சொல்வோம். புராண காலத்தில் காஷ்யபர், திதி அப்படிங்கிற 2 ஒரு தம்பதிகளுக்கு பிறந்தவர்கள் ரண்யாட்சன், ரண்யகசிபு அப்படிங்கிற 2 அசுரர்கள். அசுர வம்சத்தில் பிறந்திருக்காங்க. இவருடைய குலகுரு சுக்கராச்சாரியார். அவருடைய ஆலோசனையின் பேரில் இவங்க நல்ல அசுர குலத்துக்குரிய அத்தனை பயிற்சிகளையும் பெற்று நல்லா படிச்சிருக்காங்க. அதுக்கு மேலே பல்வேறு தெய்வங்களை நோக்கி கடும் தவம் புரிந்து பல வரங்களை பெற்றிருக்காங்க. அதில் ரண்யாட்சன் பிரம்மதேவனை நோக்கி பிரம்மதேவரை நோக்கி தவம் இருந்து நிறைய அளவிட முடியாத வரங்களை பெற்றிருக்கான். அதனால் அவன் உலகத்துக்கே நான் தான் அதிபதி அப்படி சொல்லிட்டு எல்லா தேவர்களையும் கொண்டு வந்து ஜெயிலில் போட்டார். இந்திரனையும் பிடிச்சி வந்துட்டார். அதுக்கப்புறம் அந்த பூமி பந்தையே கொண்டு போய் கடலுக்குள்ளே ஒழிச்சு வச்சுட்டாப்புல. இதை பார்த்துட்டு பிரம்மர் அலர்ன்ட்டார். இப்போ பிரம்மருக்கு என்ன பிரச்சனைனா, அவர் பூமியே இல்லாமல் எப்படி அவர் படைப்பு தொழிலை பண்ணுவார். அதனால் அவர் மகாவிஷ்ணுக்கிட்ட போய் முறையிடுறாரு. உடனே மகாவிஷ்ணு, இப்போ இவனை அழிக்கிற நேரம் வந்துருச்சு, அதனால் நான் இப்போ இன்னொரு அவதாரம் எடுக்க போறேன்னு சொல்லிட்டு வராக அவதாரம் எடுக்கிறார். பன்றி அவதாரம். அந்த பன்றி அவதாரம் எடுத்துகிட்டு கீழே வர கடலுக்குள்ளே போய் ரண்யாட்சனோட பயங்கரமாக சண்டை போடுறாரு. 2 பேரும் பயங்கர சண்டை. அது அந்த புராண காலத்துப்படி பல வருடங்கள் இந்த சண்டை நீடித்து கடைசியாக அவனை கொலை பண்ணிடுறாரு. கடைசி அந்த பூமி பந்தைக்கு மேலே கொண்டு வந்து சூரிய குடும்பத்தில் ஒன்றா சேர்த்துறாரு விஷ்ணு. இப்போ இந்த விஷ்ணு தான் வராக அவதாரம் எடுத்து கொலை பண்ணார் அப்படிங்கிறது ரண்யகசிபுக்கு தெரிஞ்சு போச்சு. அவர் என்ன சொல்ற, இந்த விஷ்ணு ஏன் கண்ணு முன்னாடி வரமாட்டேங்கிறாரு, வந்தார்னா நானே கொலை பண்ணிடுவேன், அதனால் அவனை என்ன செய்யலாம், கொலை பண்ணணும்னு துடிக்கிறாப்புல. அப்போ அவருக்கு அசுரர்களின் குரு சுக்கராச்சாரியார் ஆலோசனை சொல்கிறாரு. உன்னிடம் இப்போது இருக்கிற ஆயுதங்களை எல்லாம் வச்சு விஷ்ணுவை ஒன்றும் பண்ண முடியாது. நீ அதனால் பிரம்மதேவரை நோக்கி கடும் தவம் புரிஞ்சு இன்னும் நிறைய வரம் வாங்கிக்க, அதுக்கப்புறம் விஷ்ணுவோட மோதலாம் அப்படிங்கிறார். உடனே சரி என்று சொல்லி இவரும் பிரம்மதேவரை பார்த்து பயங்கரமாக வருடக்கணக்காக தவம் புரிஞ்சு கடைசியாக பிரம்மதேவர் அவர் கண் முன்னாடி தோன்றி என்ன வரம் வேணும் கேளு அப்படி சொன்ன உடனே, நான் மனிதர்களாகவோ அல்லது விலங்குகளாகவோ கொல்லப்படக்கூடாது, பகலிலோ இரவிலோ எனக்கு மரணம் வரக்கூடாது, வீட்டுக்கு வெளியிலையோ வீட்டுக்கு வாசல்லையோ அது எந்த ஒரு இடத்திலோ எனக்கு நடக்கக்கூடாது, இன்னும் நிறைய இது மாதிரி கண்டிஷன்லாம் போட்டு பிரம்மதேவர்கிட்ட வரத்தை வாங்கிட்டு இவர் அவங்க அண்ணன் தம்பி என்ன செஞ்சார் அதே தப்பை இவரும் பண்ணுறாரு. இவரும் தேவர்களை எல்லாம் அடிச்சு ஒருக்கி இவரெல்லாம் ஜெயிலில் வச்சுருக்காரு. அப்போ இவருக்கும் இவருடைய மனைவி ஹயாட்டுக்கும் பிறந்த மகன் தான் பிரகலாதன். அவர் பிரகலாதன் அவங்க அம்மா வயிற்றில் இருக்கும்போதே இந்த பையனும் மிகப்பெரிய அசுரனாக வருவானே, இவனுடைய சக்தியில் முக்கால்வாசி சக்தி அவனுக்கு வருமே, இவன் அவங்க அப்பனே சமாளிக்க முடியல, பையனை இப்படி சமாளிக்கிறதுன்னு பயந்து போன இந்திரன் ஹயாட்டு கடத்திட்டு போய் ஒரு நல்ல தோட்டத்து மாதிரியே ஒரு இடத்துல வைக்கிறப்பல அந்த இடத்தோட சூழல் அமைதி, அந்த இடத்துல இருந்த கோயில், விஷ்ணு கோயில், அந்த ஒலித்த மந்திரங்கள் இதையெல்லாம் கேட்டு அதை கேட்க அந்த குழந்தை வயிற்றில் இருக்கும்போதே அவனுக்கு விஷ்ணு பக்தனாக மாறிடுறான். அவனுடைய மைண்டில் அது செட் ஆயிடுச்சு. இப்போ தவம் இருந்து வீட்டுக்கு வந்த ரண்யகசிபுக்கு இந்த விஷயம் தெரிஞ்சு உடனே மறுபடியும் போய் இந்திரனை தேடி பிடிச்சி இந்திரனை வீழ்த்திட்டு தன் மனைவியை கூட்டிகிட்டு வந்து இதை வச்சுக்கிறாரு. இப்போ குழந்தையும் பிறக்குது. பிரகலாதன் பிறந்துட்டா. பிரகலாதனையும் அவங்க குல வழக்கப்படி பள்ளிக்கு அனுப்புகிறாங்க. அவங்களும் படித்து தெரிஞ்சுட்டு வந்திருக்கான். ஆனாலும் அவன் மனசுக்குள்ளே ஒரு மகாவிஷ்ணு தான் அவனுக்கு மிகப்பெரிய ஆதர்ச புருஷனாக இருக்கார். இப்போ பிரகலாதன் சொல்கிறா, நான் விஷ்ணுவத்தை வணங்குவேன் அப்படிங்கிறான். அந்த நாடே உலகமே ஹிரண்யகசிபு கும்பிடும்போது ஹிரண்யகசிபோட மகனே விஷ்ணுவை வணங்குறேன்னு சொன்னால் என்ன அர்த்தம்?
அதாவது அவனுக்கு கோவம் வருது, அவனும் என்னென்னமோ செஞ்சு பார்க்குறான், அறிவுரையெல்லாம் சொல்லி பார்க்குறான், புரட்டி பார்க்குறான். அந்த பையன் மசியவே இல்லை பிரகலாதன். எனக்கு விஷ்ணு தான் முக்கியம் அப்படிங்கிறான். உடனே அப்போ தான் சொல்கிறார், இவன் மகனாகவே இருந்தாலும் இவனை கொலை பண்ணியிருங்க, இவன் வளரக்கூடாது அப்படின்னு. அரசர் கட்டளைப்படி பிரகலாதனை கொலை பண்ணுறதுக்காக பல்வேறு வழிகளில் முயற்சி பண்ணுறாங்க. ஆனால் ஒவ்வொரு தடவையும் மகாவிஷ்ணு ஏதாவது ஒரு செஞ்சு இவனை காப்பாற்றிடுறாரு. உச்சக்கட்ட கோபத்துக்கு போகிறாப்புல ஹிரண்ய கசிப்பு. நான் உலகத்துக்கே நான் தான் அதிபதியாக இருந்தேன், ஒரு சின்ன பையனை கொலை பண்ண முடியலையே அப்படின்னு சொல்லி அவருக்கு ஒரு வருத்தம். அப்போ அப்பனுக்கு மகனுக்கு அரண்மனையில் பயங்கர சண்டை நடக்குது. அப்போ வாக்குவாதம் நடக்கும். அப்போ தான் கேட்குற, உன் இறைவன் உன் மகாவிஷ்ணு இங்கேயே இருக்கானா, இந்த இடத்துல இருக்கானா, அந்த அரண்மனையில் இருக்கானா, மேலே இருக்கானா, கீழே இருக்கானா, அது தூணில் இருக்கானா அப்படி கேட்கும்போது தூணை உடைச்சிட்டு நரசிம்மர அவதாரத்தில் வெளியில் வர்றாரு. வந்து இவருங்க ரெண்டு பேர்த்துக்கு இடையில் பயங்கர சண்டை. இதுவும் பல வருடங்கள் நீடித்து கடைசியாக ஒரு பகலும் இல்லாமல் இரவும் இல்லாமல் ஒரு மந்திவ பொழுதில் அரண்மனை வாசலுக்கும் இல்லாமல் வெளியே இல்லாமல் ரெண்டு இடத்துலையும் கால் வச்சு அவன் தரையிலையும் படக்கூடாது அப்படிங்கிறதுனால அவனை பிடிச்சி தன்னுடைய மடியில் பொருத்திட்டு ஆயுதங்கள் இல்லாமல் தன்னுடைய கை விரல் நகங்களால் அவனை குத்தி கிழித்து அவனுடைய குடல் எடுத்து மாலையாக போட்டு ஆக்ரோஷப்படுறாரு நரசிம்மர். அப்படி ஒரு அட்டகாசமான கதை எழுதியிருக்காங்க. இந்த கதை எழுதினவங்களாம் யாருன்னு தெரியல, நிச்சயமா இதெல்லாம் இந்த காலத்து சினிமாக்காரர்களோட இப்படிலாம் சிந்திச்சு எழுத முடியாது, அவ்வளோ அழகாக எழுதியிருக்காங்க இந்த கதையை. இந்த கதையை தான் அப்படியே படமாக எடுத்திருக்காங்க. கார்ட்டூன் அனிமேஷன் படம். பார்த்தாலே உங்களுக்கு அப்படியே திருப்பி கடைசி வரைக்கும் பார்க்க வச்சுருக்காங்க படம். அவ்வளோ அழகான படமாக இருக்குது. நான் கார்ட்டூன் அனிமேஷனில் நடிகர்கள் இல்லையே, வெறும் முகம் மட்டும் தானே. அந்த இது அவருடைய முகப்பாவனைகள் அதையே ஓரளவுக்கு எந்த அளவுக்கு முடியுமோ அந்த அளவுக்கு சிறப்பாக செஞ்சுருக்காங்க. அதில் இந்த பிரகலாதனை நடித்த பையனை காட்டும்போது ரொம்ப அழகாக இருக்குது. அந்த பையனோடைய முகமே அவ்வளோ அழகாக கன்னத்தில் கிள்ளி முத்த கொடுக்கலாம் போல இருக்குது. அந்த அளவுக்கு அழகான முகமாக வடிவமைச்சிருக்காங்க. அதுலேயும் அந்த பையன் அதில் கண்ணீர் விடுற சீன், அவங்க அப்பாட்ட வாக்குவாதம் பண்ணுற சீன், இதுல எல்லாம் ரொம்பவும் அழகான நடிப்பு, நல்ல டைரக்ஷனும் பண்ணியிருக்காங்க. உண்மையாக அந்த கிராஃபிக்ஸ் கார்ட்டூன்லாம் பண்ணுறது ரொம்ப கஷ்டம். அதுவும் இந்த மாதிரி வரலாற்று கதையெல்லாம் எடுக்கிறது. அதுலேயும் இந்த சண்டை காட்சிகளை வேறு அதில் வச்சுருக்காங்க பாருங்கள். அப்பா சத்தியமாக இதெல்லாம் முடியவே முடியாது. இதுக்கெல்லாம் மிகப்பெரிய அளவுக்கு திறமை வேணும். அவ்வளோ அழகான திறமைசாலி இந்த படத்தை இயக்குனர் அவரை எவ்வளோ வேணாலும் நம்ம பாராட்டலாம். மிகச்சிறந்த இயக்குனர் அவர். ரொம்ப அழகாக பண்ணியிருக்காரு. படம் முழுவதும் ஒரு பக்தி மயம் இந்த நம்ம படத்தை பார்க்க முடியுது. பக்தி நெடி அடிக்குது. கடைசி வரைக்கும் நம்ம பார்க்க வச்சுருக்காங்க. ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காகவும் கொண்டு போயிருக்காங்க. எந்த வித இடைச்சல்களும் இல்லை, தவறான தைலம் இல்லை, ரொம்ப அழகாக இருக்குது. அதனால் நிச்சயமாக அந்த படத்தை நம்ம குடும்பத்தோடு பார்க்கணும். அது சின்ன குழந்தைகள் அவசியம் கூட்டிகிட்டு போகணும். கூட்டிகிட்டு போய் பார்த்தா தான் அந்த குழந்தைகளுக்கும் அது ஒரு மாய உலகமாக தெரியும். அவ்வளோ அழகான உலகம் மகாவிஷ்ணு. ஒரு பக்தியை பரப்புவதில் எந்த தவறும் இல்லை. அதனால் இந்த படத்தை நான் எந்த தப்பும் சொல்ல முடியாது. ரொம்ப அழகான, அதுக்கு அழகான இசை, பின்னணி இசை போட்டு அழகான பாடல்களுக்கான இசையையும் கொடுத்து இசையமைப்பாளரும் பிரமாதப்படுத்தியிருக்காரு. உண்மையாக ரொம்பவும் அற்புதமான ஒரு திரைப்படம் இது. குடும்பத்தோடு அவசியம் போய் பாருங்கள். சின்ன குழந்தைகள் வீட்டில் இருந்தால் கண்டிப்பாக கூட்டிகிட்டு போங்க. நிச்சயமாக பார்க்க வேண்டிய படம் இது. அவசியம் பாருங்கள். நன்றி, வணக்கம்.